ஓகே 9வது பள்ளி 10 ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதா நீங்க படிக்கிறீங்களா? சரிங்க பிரபு. மயா தக்ஷேன பிரகிருதி மயா த்யசேன பிரகிருதி சூயதே ச சராசரம் சூயதே சராசரம் ஏதனானேன கௌந்தேயா ஏதுனானேன கௌந்தேய ஜகத்வி பரிவர்த்ததே ஜகத் விபரிவர்த்ததே. மாதா நீங்க சாஞ்சு போன உட்காந்துக்கோங்க. குந்தியின் மகனே, எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றது. பொருளுரை ஜட உலகில் எல்லா செயல்களிலிருந்தும் விலகியுள்ள போதிலும் முழுமுதற் கடவுள் உன்னத இயக்குனராக உள்ளார் என்பது இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த ஜட தோற்றத்தின் பின்னணியும் உயர் இசையும் பார்க்கும் புருஷரே. இருப்பினும் நிர்வாகம் ஜட இயற்கையாலேயே நடத்தப்படுகின்றது. பற்பல உருவங்களிலும் இனங்களிலும் இருக்கும் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் தானே தந்தை என்று பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார். தாயின் கருப்பையில் குழந்தைக்கான விதையை அளிப்பவர் தந்தை. அதுபோலவே முழுமுதற் கடவுள் தனது பார்வையின் மூலம் எல்லா ஜீவாத்மாக்களையும் ஜட இயற்கையின் கருப்பையில் விதைக்கிறார். அந்த உயிர்வாளிகள் தங்களது முந்தைய விருப்பத்திற்கும் செயல்களுக்கும் ஏற்ப பற்பல உருவங்களிலும் இனங்களிலும் வெளிவருகின்றனர். பரமபுருஷரது பார்வையின் கீழ் பிறந்தாலும் இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் தங்களது முற்செயல்களுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்பவே பலவிதமான உடல்களை அடைகின்றனர். பிருந்தாமதி படிங்க. நிறைய பேர் ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிங்க. எனவே பகவானுக்கும் ஜட உலகிற்கும் நேரடி தொடர்பில்லை. அவர் ஜட இயற்கையின் மீது தனது பார்வையை மட்டுமே செலுத்துகிறார். அந்த பார்வையினால் ஜட இயற்கை இயக்கம் பெற்றவுடன் அனைத்தும் படைக்கப்படுகின்றன. பரமபுருஷர் ஜட இயற்கை மீது தனது பார்வையை செலுத்துவதால் இதில் அவருக்கும் பங்குள்ளது என்பதில் ஐயமில்லை. ஆனால் இதில் அவருக்கு நேரடியான பங்கு. கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் கிட்ட வாங்க. கேட்க மாட்டேங்குது. பிரபுஜி ஏதோ விட்டு விட்டு கேக்குது, என்னன்னு தெரியல. பிரபு பேசுறது தெளிவா கேக்குது, மலையாளம் கேக்குது. சரி படிங்க. மாத்திக்கோ போன வேணா அவ்வளவுதான். இந்த இதை ஒரு நிமிஷம் பிரபுஜி. கேக்குதுங்களா பிரபுஜி? கேக்குது, படிங்க படிங்க. அந்த பார்வையில் ஜட இயற்கை இயக்கம் பெற்றவுடன் அனைத்தும் படைக்கப்படுகின்றன. பரமபுருஷர் ஜட இயற்கையின் மீது தனது பார்வையை செலுத்துவதால் இதில் அவருக்கும் பங்குள்ளது என்பதில் ஐயமில்லை. ஆனால் இதில் அவருக்கு நேரடியான பங்கு ஏதுமில்லை. ஸ்மிருதியில் பின்வரும் உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. வாசனையுள்ள மலர் முன்னிருந்தால் அதன் மனம் நுகரும் சக்தியினால் உணரப்படுகின்றது. இருப்பினும் நுகர்ச்சியும் மலரும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை. இதே போன்ற தொடர்பு ஜட உலகத்திற்கும் பரமபுருஷ பகவானுக்கும் இடையே உள்ளது. இந்த ஜட உலகில் அவர் செய்ய வேண்டியது ஏதுமில்லை. எனினும் தமது பார்வையினால் படைத்து ஏற்பாடு செய்கிறார். சுருக்கமாக சொன்னால் பரமபுருஷ பகவானின் மேற்பார்வை என்று ஜட இயற்கையால் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்து முழுமுதற் கடவுள் எல்லா ஜட செயல்களிலும் விலகி இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா பிரபு. முக்கியமான ஒரு ஸ்லோகம் அது. மயா தக்ஷண பகதி சுவேச்சனம் ஹேத்துனானே கௌந்தே ஜெகத்தி பரிவர்த்திதே. ஸோ இந்த பௌதிக இயற்கை தான் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த பௌதிக இயற்கைக்கு யார் காரணம்னா கிருஷ்ணன் தான் காரணம். ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சயின்ஸு. இது புரிஞ்சிக்க முடியாது. இது ஒரு பெரிய சயின்டிஸ்ட் நியூட்டன் தான் நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், நான் கண்டுபிடிச்சாலும் ஒன்றும் இல்லை, பகவானுடைய சிருஷ்டியில் அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஓகே, அதனால் நம்மளுடைய அறிவுக்கு எட்டாது. இது எப்படி பகவான் பார்த்த உடனே மாயா அப்படி கிரியேட் பண்ணுறாங்க. கிறிஸ்டியன்ட்டு கூட பைபிளில் கூட இப்படி தான் இருக்குது, பார்த்து வார்த்தையிலேயே கிரியேட் பண்ணுறாரு சொல்லி சொல்கிறாங்க. ப்ளஸ் மெட்டீரியலில் சவுண்டு வந்து ஃபஸ்ட்டு சவுண்டை வச்சு தான் எல்லாம் கிரியேட் ஆகுது. ஓகே,
சவுண்டு தான் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட். சவுண்ட்லேருந்து என்ன வருது? சவுண்ட்லேருந்து ஏர், கரெக்டா? ஈத்தர், ஈத்தர், எர்த்து, வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர். ஓகே, எர்த்து, வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர். ஈத்தர்லேருந்து சவுண்ட் வருது. யார் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. சொல்லுங்க. இல்லை ஒன் டைம் இன்சூரன்ஸ். ஸோ எதில் விட்டோம் ஆக்சுவலாக? ஈத்தர்லேருந்து சவுண்ட் வருது. ஓகே, எர்த்து, வாட்டர், 5 பொருள் தான். இந்த உடலே 5 பொருள் தான். எர்த்து, வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர். இதுதான் மாடல், கிராஸ் மாடல். சட்டில் வேர்ல்டில் வந்து 3 பொருள் இருக்கு. மன, புத்தி, அகங்காரம். இதுக்குள்ள தான் சோல் இருக்கு. ஓகே, நம்ம யாரு? இது என்னுடைய கை, ஓகே, என்னுடைய முடி, என்னுடைய தலை, எல்லாம் என்னுடைய. நான் கைன்னு சொல்ல இல்லையா, நான் உடல் சொல்லுவேன், என்னுடைய உடல் தான் சொல்லுவேன். அப்போ என்னுடையங்கள் டிஃப்ரெண்ட். ஸோ இட்ஸ் சோல் இன்சைட். ஓகே, ஸோ இதில் வந்து ஆனால் பௌதிக நேச்சர் என்ன பண்ணுது? இதுக்குள்ள மூலப்பொருள்லாம் கொடுக்குது. எதெல்லாம் மூலப்பொருள்? எர்த்து, வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர். இது 5மே நம்ம உடலில் இருக்கு. நம்ம உடல் வந்து எர்த்து வந்து அதிகமாக இருக்கனால லேண்டில் இருக்க முடியும். மீனுக்கு வந்து வாட்டருடைய அதிகமாக இருக்கனால மீன் வந்து வாட்டரில் இருக்க முடியும். ஓகே, ஈத்தர்லேருந்து சவுண்டு வருது. ஓகே, இப்படி ஒவ்வொருக்கும் ஒரு குவாலிட்டி உண்டு. யாரில் என்ன இருக்கு? டச் இல்லையா? டச் சவுண்டு, டச். ஃபயரில் ஃபார்ம், ஃபயருக்கு ஃபார்ம் இருக்குல்ல, ஃபார்ம். ஓகே, வாட்டரில் டேஸ்ட். தண்ணி நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கு. அவர் வாட்டர் டேஸ்டே இல்லை, டேஸ்ட். எர்த்தில் கந்தா, ஸ்மெல். எர்த்துலேருந்து ஃப்ளவர்ஸ் தான் வருதுல்ல, இவ்வளோ கந்தா. ஓகே, ஸோ அதனால இது எல்லாமே, இது எனர்ஜிஸ் எல்லாமே இந்த சவுண்ட்லேயே தான் எல்லாம் வருது. எப்படி இந்த பௌதிக லோகத்தில் வந்து சவுண்டு ஃபர்ஸ்ட், பௌதிக சவுண்டு அதில் தான் கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட்னு பைபிளில் போட்டோம், கிரியேட்னு கிரியேட் ஆயிடுச்சு. பௌதிக சவுண்டு சவுண்டில் வருது. அதே மாதிரி ஆன்மீக லோகம் போனாலும் அதுவும் சவுண்ட் தான். அந்த சவுண்ட் நம்ம நம்மளுடைய ஆன்மீக உடலில் கிரியேட் பண்ணிடும். அது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த சவுண்ட் எவ்வளோ ஆன்மீக உடலில் ரெடி பண்ணும். எப்படி நமக்கு பௌதிக உடல் இருக்கோ, இதில் 5 மூலக்குள்ளானது 3 மூலக்குள்ளான சட்டில் பாடி இருக்கோ, இந்த சட்டில் பாடி என்ன பண்ணால் இன்னொருத்தரை வந்து இறந்த உடனே இன்னொரு பாடியில் போய்ட்டு சேர்த்துடும். அதுதான் சில பேருக்கு என்ன ஆகும், தண்ணியை பார்த்தா பயமாக இருக்கும். ஏன்னா அது மனசில் போய் ரெஜிஸ்டர் ஆகிடும். போன பிறகு இந்த மாதிரி இஷ்யூ வந்துருக்கு. ஓகே, அதனால இந்த சட்டில் பாடியும் கிராஸ் பாடியும் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? கற்பனை பண்ண முடியல இல்லையா? அதுதான் ஆன்மீக உடல். இதை கிரியேட் பண்ணுறதுக்கு சவுண்டு வந்து ஹரிகிருஷ்ண மந்திரம். ஓகே, தட் வி ஆல்ரெடி ஹேட் ஆன்மீக பாடி இருந்தது, உடல் இருந்தது. அந்த உடலை கொடுத்துட்டு நம்ம இந்த உடலை வாங்கிட்டு வந்துடும். ஓகே, ஸோ இந்த புக்கு, இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதை வந்து இப்போ கிருஷ்ணர் வந்து எப்படி இந்த பௌதிக இயற்கை அவருடைய டைரக்ஷனில் நடக்குதுன்னு சொல்கிறார். 11th படிக்கலாம். ஆசிரியர் படிக்கிறியா? 11th. அவஜானந்தி மாமூடா மானசிம் தனுமாசிரம் பரம்பாவமஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். டிரான்ஸ்லேஷன் பர்பட் ஒரு பேரா படி, அதுக்கு எல்லாம் ஒன்று படிச்சுக்கலாம். Fools deride me when I descend in the human form. They do not know my transcendental nature as the supreme lord of all that be. But by divine grace, yeah, it's from the explanations of the previous verses in this chapter, it is clear that the Supreme Personality of Godhead, although appearing like a human being, is not a common man. Personality of Godhead, who conducts the creation, maintenance and annihilation of the complete cosmic manifestation, cannot be a human being. Yet there are many foolish men who consider Krishna to be merely a powerful man and nothing more. Actually, he is the original personality of Godhead, as it is confirmed in Brahma Samhita. Ishvara Paramakrishna is the Supreme Lord. So
ஸோ இங்கே பௌதிக லோகத்தில் கிருஷ்ணன் வரும்போது அவரும் மனித உடல் தான் இருக்கிறார், அவரும் மனுஷன் தான் அப்படின்னு நினைக்க தவறு. ஏன்னா அவருடைய உடல் வந்து இந்த மாதிரி மூலக்கூறுகள் ஆனது கிடையாது. எர்த்து வாட்டர் ஃபயர் யார் இது கிடையாது அவர் உடலில். அவர் உடல் வந்து ஆன்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அது முழுவதும் வியாச்சு. அவருக்கும் அந்த உடலுக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது, அவ்வளோ பவர்ஃபுல் அவர். ஓகே, அதனால் அவருடைய உடலை வந்து நார்மலாக மனுஷன் மாதிரி இருக்கனால அவர் மனுஷன் நினைக்கிறது வந்து தவறு, மூடான்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போ ஒரு டெமிகாடிக்கு வராதுன்னா நம்மளால் பார்க்கவே முடியாது. டெமிகாடே இல்லைன்னு சொல்ல முடியாது. சன் பிளானட்ஸ், மூன் பிளான்லாம் ரெக்கர் விட்டோம், மூணில் வந்து ஒருத்தருமே இல்லை அப்படி கிடையாது. யூ கேனாட் see with these eyes. நம்மளால் இந்த கண்களில் பார்க்க முடியாது. ஏன்னா இதே 5 மூலக்கூறுகள் தான், ஆனால் அவங்க வந்து இன்விசிபிளாக இருப்பாங்க, நம்மளால் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கோஸ்ட் இருக்கு, அவங்களே நம்ம பார்க்க முடியாது, தே ஆர் சட்டில் பண்ண முடியும். ஓகே, அதனால் நம்ம எல்லாரையும் நம்மளால் பார்க்க முடியும் சொல்ல முடியாது. யாரையும் பார்க்க முடியலையே, கரெக்டாக இல்லை, யார் மூலக்கூறு பார்க்க முடியல. அதனால் வந்து அவருடைய உடல் வந்து மனிதன் மாதிரி இருக்கிறனால மனிதன் கிடையாது. இட்ஸ் மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், ஆன்டி மேட்டர். மலையாள சரோஜா மாதாஜி படிங்க. அடுத்து ஒரு பிறகு படிங்க, அதுக்கு சுதா மாதா படிக்கணும். படிங்க. மனிதரை போல தோற்றமளித்தாலும் பரமபுருஷ பகவான் சாதாரண மனிதர் அல்ல என்பது இவ் அத்தியாயத்தில் முந்தைய ஸ்லோகங்களுக்கான விளக்கங்களின் மூலம் தெளிவாக்கப்பட்டது. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றை நடத்தும் பரமபுருஷ பகவான் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது. இருந்தும் கிருஷ்ணன் ஒரு பலம் பொருத்திய மனிதரே. மனிதர்களுக்கு மேலானவர் அல்ல என்று கருதும் மூடர்கள் பலர் உள்ளனர். உண்மையில் பிரம்ம சங்கீதை கூறியுள்ளபடி ஈஸ்வரக பரமகிருஷ்ணக அவரே ஆதி புருஷர், அவரே முழு முதற் கடவுள். அடுத்த பாரதியம் வருகிறது. இல்ல ஒரு முடிச்சுல. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நிறைய கண்ட்ரோல் இருக்காங்க இந்த உலகத்துல, ஆனா பரம ஈஸ்வரன் வந்து ஒருத்தர் தான். ஓகே, கிருஷ்ணன். இப்ப சுதா மாதாஜி படிங்க, ஒரு பேராகிராஃப் படிங்க. ஈஸ்வரர்கள் ஆளுநர்கள் பலர் உள்ளனர், மற்றவர் சிறந்தவராக உள்ளனர். ஜட உலகின் சாதாரண நிர்வாகத்தில் சுதா மாதாஜி அது முடிஞ்சுச்சா? அடுத்த பேராகிராஃப் படிங்க. ஓகே, முந்தைய ஸ்லோகங்களில் கூறப்பட்ட அற்புதமான செயல்களை ஜட உடல்கள் செய்ய முடியாது. கடவுளின் உடல் நித்தியமானது, ஆனந்தமானது மற்றும் அறிவு நிறைந்தது. அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்ற போதிலும் மூடர்கள் அவரை ஏளனம் செய்து சாதாரண மனிதராக கருதுகின்றனர். அவரது உடல் இங்கு மானுஷ்யம் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் அவர் ஒரு மனிதரை போல, அர்ஜுனனின் நண்பரை போல, குருஷேத்திர யுத்தத்தில் கலந்து கொண்டுள்ள ஓர் அரசியல்வாதியை போல செயல்படுகிறார். பல விதங்களில் அவர் ஒரு சாதாரண மனிதரை போல செயல்படுகிறார். ஆனால் உண்மையில் அவரது உடல் சச்சித் ஆனந்த விக்கிரக, நித்தியமான ஆனந்தமும் அறிவும் பூர்ணமாக உடையதாகும். வேத மொழியிலும் இஃது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சச்சித் ஆனந்த ரூபய கிருஷ்ணாய, நித்தியமான அறிவுடன் ஆனந்த ரூபமாக விளங்கும்படி பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வந்தனைகள். கோபால தாபனி உபனிஷத் 1.1 வேத மொழியில் மற்றும் பல வர்ணங்களும் உள்ளன. தம் ஏகம் கோவிந்தம், புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பமளிக்கும் கோவிந்தர் நீரே. சத் சித் ஆனந்த விக்கிரகம். மேலும் உமது உடல் திவ்யமானது, நித்தியமானது, ஆனந்தமானது, பூர்ண அறிவுடையது. கோபால தபனி உபனிஷத் 1.35. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, வெரி நைஸ். உடல் வந்து சச்சிதானந்த ரூபம். ஓகே, அந்த மாதிரி வந்துச்சு தான். நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. நம்ம அசத்து, நம்ம டெம்பரரி, ரொம்ப நமக்கு எப்போ உயிர் போகும் தெரியாது. அசித்து, நமக்கு நாலேஜ் கிடையாது, அதனால தான் ஸ்கூல் காலேஜெலாம் போகிறோம். நிரானந்தா, நமக்கு ஹாப்பினஸ் கிடையாது, அதனால் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், வெளியில் தேடுறோம். ஹாப்பினஸ்லாம் எங்கே இருக்குது, ஹாப்பினஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடுறோம். ஓகே, இதுக்கு ஆப்போசிட்டான உடல் நமக்கு இருக்கு இப்போ. ஆனால் அவருக்குடைய உடல் வந்து சச்சிதானந்த விக்கிரகம். ஓகே, மாதாஜி படி, அதுக்கடுத்து மாதாஜி படி. என்னாச்சு? ஓ டிஃபரெண்ட். சரி மாதாஜி நீங்கள் படிச்சு இல்லை, இங்கே படிக்கிற அதுக்கு நீங்கள் படிங்க. படிங்க. Despite the transcendental Despite the transcendental qualities of Lord Krishna's body, its full bliss and knowledge,
there are many so-called scholars and commentators of Bhagavad Gita who derive Krishna as an ordinary man. The scholar may be born an extraordinary man due to his previous good work, but this conception of Shri Krishna is due to a poor fund of knowledge. Therefore, he is called Mudha. For only foolish persons consider Krishna to be an ordinary human being. The foolish consider Krishna an ordinary human being because they do not know the confidential activities of the Supreme Lord and his different energies. They do not know that Krishna's body is a symbol of complete knowledge and bliss, that he is the proprietor of everything that be and that he can award liberation to anyone. Because they do not know that Krishna has so many transcendental qualities, they derive him. இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஏன் ஆர்டினரி பர்சன் சொன்னாங்கன்னா they do not know. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பகவத்கீதை கமெண்ட் எழுதிட்டு அந்த பகவத்கீதையோட கமெண்ட்ரி அது உண்மையான கீதை கிடையாது, இவங்களுடைய கீதை அது ஆக்சுவலாக. ஓகே, கனதாசிலேருந்து எல்லாம் எழுதிட்டாங்க பகவத்கீதை கமெண்ட்ரி இல்லையா, இவங்களுடைய கீதை. கிருஷ்ணா என்ன சொல்றாரு, ஏன்ட்ட சரணடைன்றார். இவங்க என்ன பண்ணா, கிருஷ்ணான்னு ஒருத்தர் கிடையாது, அவருக்கு உள்ள ஒன்று இருக்கு. இந்த மாதிரி கிருஷ்ணா பகவத்கீதை சொல்லவே இல்லை. இன்னொன்று பாருங்க, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது, எது நடந்ததோ அது ரெண்டா நடந்தது, எது நடக்கிறதோ அது ரெண்டா நடக்கிறது. இந்த மாதிரிலாம் எங்கேயுமே சொல்லவே இல்லை பகவத்கீதை. இது பகவத்கீதை கீதா சொல்லி எல்லா இடத்தையும் சொல்லிவிட்டு இது மாதிரி கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து அறிவு கிடையாது, ஆக்சுவலாக படிக்கிறதே கிடையாது, நேரம் கிடையாது இல்லையா. பகவத்கீதையில வந்து கர்மண்யவதிகாரசி மகாபலேசி கதாசம் ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதோடைய மீனிங் வேறு. ஆக்சுவலாக எல்லாரும் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணாமல் இருக்கக்கூடாது, அந்த ஒர்க்கோடைய ரிசல்ட்டை நீங்கள் எடுக்காது, அந்த மாதிரி வேறு மாதிரி மீனிங் வரும். இவங்க சொன்ன மாதிரி கிடையாது, இது நடந்ததோ அது நல்லா நடந்தது. அப்போ எல்லாமே கொலை பண்ணிட்டு நல்லா நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஸோ தட்ஸ் நாட் கரெக்ட். இது பகவத்கீதை தாத்பரியம் வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக கிருஷ்ணர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. உபதர்ஷா அனுமந்தாச்ச பக்தா போக்தா மகேஸ்வரா பரமாத்மேதி சாபிக்கோ தேகே அஸ்மின் புருஷ பரா. ஒரு கொலைகாரம் போறான்னா அவன் வந்து கொலை பண்ணணும் ரொம்ப வெறியா போகும்போது அதை அனுமதிக்கிறது கிருஷ்ணன். அது அனுமதிச்சதுனால அவருக்கு ரியாக்ஷன் கிடையாது. எப்படி ஒரு குழந்தை வந்து சாக்லேட் வேணும் சொல்லி கேட்குது காய்ச்சலோட, அம்மா எவ்வளோ சொல்கிறாங்க வேணாடா கேட்க மாட்டேன், சளி பிடிச்சிருந்தோம், சாப்பிட்டோன்னு காய்ச்சல் வந்துச்சு, கரெக்டா? அதே மாதிரி யூ வாண்ட்ஸ் டு டூ இட், ஒன்லி பெர்மிட்டர் இஸ் கிருஷ்ணா. ஹில் கிவ் பெர்மிஷன். எப்போ வந்து ரொம்ப டிசிஷன் முடியவே முடியாது, நீ கொடுத்தா தான் முடியும், குழந்தை அது அந்த மாதிரி பெர்மிஷன் கொடுத்தனால யூ கேனாட் பிளேம் கிருஷ்ணா. கிருஷ்ணா நீ தானே பண்ண சொன்ன, கிருஷ்ணாவுக்கு சம்மந்தமே கிடையாது. he only gave the permission because you asked for it. ஓகே, அந்த மாதிரி நம்ம உலகத்தில் எல்லாமே நான் பண்ணிட்டு எல்லாம் பகவான் சொல்றாரு நான் பண்றேன், அப்படி கிடையாது. பகவான் என்ன சொல்றாரு பகவத்கீதையில படிக்கணும்ல, மன்மனா மத்பக்தம் அத்தியாஜி நமஸ்குரு மாமியை சுத்தம் ஆத்மான மத்பரான. என்னையே நினைச்சிட்டு இருக்கு, என்னுடைய பக்தனாக எனக்கு ஒபிஷியன்ஸ் பே பண்ணி எனக்கு விழுந்து கும்பிடு, எனக்கு வர்ஷிப் பண்ணு, இதுதான் கிருஷ்ணா சொல்றாரு. இது பண்ண முடியுதா? முடியல இல்லையா? we are in low level. ஓகே, எப்பயுமே கிருஷ்ணன் நினைச்சு தான் பிறகு இந்த உலகத்தை வந்தோம், என்ஜாய் பண்ண முடியாது இல்லையா? we want to enjoy something in this world. அப்போ என்ன சொல்றாரு, அது முடியாது, ஒரு நாள் விட்டுடு. எத்கரோசி ரஸ்னாசி எஜ்ஜிகோசி தாசி எத் தபசி கவுந்தையா மத்குருஷ்வா ததர்ப்பணம். ஓகே, என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றியோ அதுல வந்து அது ரிசல்ட் எனக்கு கொடு. 100 கோடி சம்பாதிக்கிறேன், சரி ஒரு 10 லட்சம் கிருஷ்ணனுக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சு. இல்லை கம்ப்யூட்டர் பெரிய ஆளு, ஓகே அதில் ஏதாவது கிருஷ்ணரை பாரு. அர்ஜுனா எதில் கில்லாடி, அம்பு ஊரில் கில்லாடி, அது கிருஷ்ணருக்காக கொஞ்சம் போராடும். இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் அது பண்ணியிருந்தார் கிருஷ்ணன். இனி நினச்சிக்கிட்டே இருக்க முடியாது, சரி பரவாயில்ல ஒன்றால் அவன் நினச்சிருந்தா வாழ்க்கை என்ஜாய் பண்ண முடியாது. மீன்ஸ் இந்த டேர்மில் மெட்டீரியல் டேர்மில் வந்து யூ கேனாட் என்ஜாய். ஓகே, ஒன்லி திங் கிருஷ்ணா மீன்ஸ் நத்திங். ஓகே, எவர் வேற எந்த ஆசையும் வராது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு 100 கோடினா ஒரு 10 லட்சம் கிருஷ்ணருக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது வந்து வியாபாரமா ஆகாதா பிரபுஜி? ஓகே, அது 2 விதமா இருக்கு. அதாவது BMW பாடி மைண்ட் வேர்டு. ஓகே, உடல் மனது சொற்கள், இதை 3ஐயும் ஒருத்தர் அர்ப்பணிச்சார் கிருஷ்ணன். இது நான் உன்னை 3ஐயும் அர்ப்பணிச்சிட்டேன் கிருஷ்ணா, என் லைஃபே நீ தான் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சிடறார். ஆனால் அவர் வந்து உண்டியில் ஒரே 1 ரூபா போடுறார். அது வந்து வெரி வேல்யூபிள் ஃபார் கிருஷ்ணா. ஏன்னா அது 3ஐயும் அர்ப்பணிச்சிட்டார். உடல் மனது வார்த்தைகள் அர்ப்பணிச்சிட்டார். அதனால கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். 1 ரூபா போட்டாலும் ஓகே அவர் போதும். பெரிய பணக்காரர் அவரை முடியல, கிருஷ்ணர் நினைக்க முடியல இல்லையா? மனம் புத்தி எங்கே அவர் எதையுமே அர்ப்பணிக்க முடியாது. ஒன்லி வாட்ச் என்ஜாய் தி லைஃப். அவர் என்ன பண்ண திருப்பதியில் 10 லட்சம் போடுறார். அதுக்கு எஃபெக்ட் உண்டு. அது தட்ஸ் கால்ட் சரண்டர். தட் இஸ் நாட் சரண்டர். சரண்டர் வந்து ஃபஸ்ட்டு பண்ணாரு, அதான் சரண்டர்.
₹1 போட்டாலும் சரண்டர். இவர் மனம் BMW பண்ணல, மனம் உடல் வார்த்தைகள் பண்ணலை. அதனால இவருடைய அந்த பக்தியில் வராது. ஓகே, இவர் ஒரு கர்மால கொஞ்சம் கலியும் இருக்கு. ஓகே, ரிசல்ட் எல்லாம் கொஞ்சம் இதாகி கொஞ்சம் நல்ல காரியம் நடக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, இவர் பக்திக்கு வந்துதான் சொல்ல முடியாது. இது லீஸ்ட், இந்த 10 லட்சம் லீஸ்ட். ஓகே, சொல்லுங்க மாதாஜி. பிரபு, அந்த இவங்க பிசினஸ் பண்றவங்க தானே பிரபு, அவங்க லட்சக்கணக்கு எனக்கு கொடுத்தா நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போடுறாங்க. இது நம்ம பகவான நினைச்சு என்னால முடிஞ்சதை உனக்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அது நீங்க சொன்ன BMW. இவங்க அது செய்யாதனால அது பிசினஸ் மைண்ட்ல. ஆனா அந்த பிசினஸ் பண்ணாலும் அவங்க நேர்மையா பண்ணணும், கிருஷ்ணாட்ட வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதனால ஆஸ்பிசியஸ். அப்படிதான் பகவத்கீதை சொல்றது. அவன் பிசினஸ் பண்ணாலுமே திருப்பதியில போய் நான் கொடுக்குறேன்றான் இல்லையா, அதனால இஸ் a good guy. பகவத்கீதை அப்படி சொல்லுது. ஓகே, he will become a devotee one day. இப்படி கொடுத்து he will become a devotee. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்துடுவான். ஓகே, ஸோ no one is thank you madam, no one is rejected in Krishna consciousness. யாருமே ரிஜெக்டடே கிடையாது. இந்த மாதிரி பெரிய பேங்க் நான் உண்டியல்ல போடுறேன், தங்கம் போடுறேன், பெருமாளுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி வராரு இல்லையா, இஸ் only doing for business only. ஓகே, அப்படியாவது கொடு, அப்பாவுக்கு கொடுக்குறான் இல்லையா, வேற யாருக்கா கொடுக்காம, பொலிட்டிஷியன் கொடுக்காம. ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் குட் ஒன். ஓகே, எல்லாமே ஒத்துக்குவாரு. அகாம சர்வகாமமா மோட்சகாம உதாரதி திப்ரேன பக்தி யோகினா எதேதா புருஷம் பரம். எல்லா ஆசையும் இருக்கோ, எந்த ஆசையும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, மோட்ச ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் கிருஷ்ணரை பக்தி பண்ணா எல்லாம் சரியாயிடும். ஓகே மாதாஜி. இல்லைங்க பிரபு, நம்ம எது பண்ணாலும் கிருஷ்ணரை மத்தியில வச்சு இது நம்மளதே கிடையாது, கிருஷ்ண அர்ப்பணம் சொல்லி செய்யறதான பிரபு நல்லது பிரபு. ஆமா, அது எப்ப பண்ணுவாங்கன்னா பக்தரா வந்துட்டாங்கன்னா, மனம் உடல் வார்த்தைகள் எல்லாத்தையுமே அர்ப்பணம் வச்சுட்டாங்கன்னா அவங்க எல்லாம் கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லி பண்ணுவாங்க. எல்லாராலையும் இது முடியாது. அதான் கிருஷ்ணன் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காரு 12வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா, 12th சாப்டர்ல கரெக்டா. அதனால அவர் எல்லாருமே கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு கேட்டகரியா இறங்குறாரு. உன்னால மனசை நிறுத்த முடியல, பரவாயில்ல விட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னால அடுத்த ஸ்டெப்பா கொஞ்சம் இடத்த கொடுக்க முடியுமா, பக்தி சேவை அது மாதிரி பண்ணு, ஃபெசிலிட்டேட் பண்ணு. அதுவும் முடியாதா, உன்னுடைய உடல் உழைப்பை கொடு. உடல் உழைப்பு ஃபெசிலிட்டி பண்ண முடியுமா, அது ஃபுல்லா வரிசையா வருவார். ஆனா ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன, நினைச்சிட்டே இருக்கு, நினைச்சிட்டே முடிஞ்சு போச்சு. அதுக்கு நீ இடத்த மாத்திரம் எதுவுமே தேவையில்லை. அது பண்ண முடியாதான் அடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணு. அதுவும் முடியல, அப்படி ஒரு ஸ்டெப்பா இறங்கி வர. இந்த கிருஷ்ணார்பணம் சொல்றீங்களே, அது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்துடும். எல்லாமே கிருஷ்ணா நினைச்சு பண்றது கிருஷ்ணார்பணம் கேட்டகரியில் வந்து. ஹரே கிருஷ்ணா. இப்ப முடிச்சாங்க. கிருத்திகா மாதிரி நீங்க படிங்க. பரமபுருஷ பகவான் இந்த ஜட உலகில் தோன்றுவது அவரது அந்தரங்க சக்தியின் தோற்றமே என்பதையும் அவர்கள் அறியார்கள். அவர் இந்த ஜட சக்தியின் எஜமானர். ஜட சக்தி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அது தனது கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும், தன்னிடம் சரணடையும் எவரையும் அந்த ஜட சக்தியின் பிடியிலிருந்து தன்னால் விடுவிக்க முடியும் என்றும் கிருஷ்ணர் அறிவிப்பதை நாம் பல்வேறு இடங்களில் விளக்கியுள்ளோம். மம மாயா துரத்யேயா. கிருஷ்ணரிடம் சரணடையும் ஆத்மாவினால் ஜடசக்தியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட முடியும் என்றால், இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து காத்து அழிக்கக்கூடிய பரமபுருஷர் எவ்வாறு நம்மை போன்று ஜட உடலை உடையவராக இருக்க முடியும்? எனவே கிருஷ்ணரை பற்றிய அத்தகு கருத்து முழு முட்டாள்தனமாகும். சாதாரண மனிதரை போல தோன்றும் முழு முதல் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை மிகச் சிறிய அணுவிலிருந்து மிகவும் பிரம்மாண்டமான விராட தோற்றம் வரை அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறார் என்பதை மூடர்களால் சிந்திக்க இயலாது. மிக பெரியதும் மிக நுண்ணியதும் அவர்களது சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாகும். எனவே மனிதரை போன்ற ஒரு உருவம் அளவற்றதையும் நுண்ணியதையும் ஒரே சமயத்தில் கட்டுப்படுத்துவதை அவர்களால் கற்பனை செய்யவும் முடியாது. எல்லையற்றதையும் எல்லைக்கு உட்பட்டவற்றையும் எல்லாவற்றையும் அவர் ஆள்பவராயிருந்தாலும் அந்த தோற்றங்களிலிருந்து அவர் விலகியுள்ளார். மிக பெரியதையும் மிகச் சிறியதையும் ஒரே சமயத்தில் கட்டுப்படுத்தும் போதிலும் அவர் அவற்றிலிருந்து விலகி இருக்க முடியும். இதுவே அவருடைய திவ்யமான அச்சிந்திய சக்தி, யோகம், ஐஸ்வரம் எனப்படுகிறது.
மனிதனை போல தோற்றமளிக்கும் கிருஷ்ணரால் எவ்வாறு மிக பெரியதையும் மிக சிறியதையும் கட்டுப்படுத்த முடியும் என்பதை மூடர்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. இருப்பினும் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதை அறிந்த தூய பக்தர்கள் இதை ஏற்கின்றனர். அவரே பகவான் என்பதால் தூய பக்தர்கள் அவரிடம் முழுமையாக சரணடைந்து அவரது பக்தி தொண்டில் கிருஷ்ணர் உணர்வில் ஈடுபடுகின்றனர். அடுத்தது படிச்சு ஈடுபடுறாங்க. ஓகே, யார் பக்தராக அவங்க வந்து ஈடுபடுறாங்க, பக்தி தொண்டில் ஈடுபடுறாங்க. ஓகே, மற்றவங்களாம் தெரியல. ஆக்சுவலாக இட் வில் டேக் டைம். யார் வாசுதேவனை கும்பிட வர்றாங்க? பல பிறவி பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் ரொம்ப பிறவிக்கு அப்புறம் எடுத்து கடைசியில் தான் வாசுதேவன் வருவான். ஆனால் எல்லாரும் உடனே வரணும்னு அவசியம் கிடையாது, வரவும் முடியாது ஆக்சுவலாக. ஓகே, இட் வில் டேக் டைம். ஓகே, அதுக்காக டைம் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்திருக்கூடாது. வி ஹவ் டேக் சம் ஸ்டெப்ஸ். ஓகே, நல்லா ஹரிகத்தை ஷேர் பண்ணுறது, இந்த பிரசாதம் உட்கொள்றது, இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிறவியில் அவர் வந்து இந்த ரத யாத்திரை போகும்போது இப்போ ஜெகநாதரை பார்த்துருப்பார், கிருஷ்ணரை பார்த்துருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு அந்த சுக்கிருத்தி ஆடாயி தான், அஜ்ஞான சுக்கிருத்தி ஆடாயி தான் அவங்களுக்கு வருது. ஓகே, இப்போ மலைவாசன் பிரபு படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுதே. மனிதரை போல கடவுள் தோன்றுவது குறித்து அருவவாதிகளுக்கும் பூர்வவாதிகளுக்கும் இடையே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் உள்ளன. ஆனால் கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கான அதிகாரப்பூர்வமான நூல்களான பகவத்கீதையையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் அணுகினால் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதை நாம் அறிய முடியும். இவ்வுலகில் சாதாரண மனிதரை போல தோன்றினாலும் அவர் சாதாரண மனிதர் அல்ல. ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்தில் சௌனகரை தலைவராக கொண்ட சாதுக்கள் கிருஷ்ணரது செயல்களை பற்றி வினவுகையில் ஸ்லோகம் படிக்கலாமா? படிங்க. கிருத்தவான் கில கர்மாணி சக ராமேன கேசவ அதி மத்தியானி பகவான் கூட கபட மானுஷ. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமரோடு இணைந்து மனிதரை போல விளையாடினார். அத்தகைய வேடத்தில் மனித சக்திக்கு மீறிய செயல்கள் பலவற்றை அவர் நிகழ்த்தினார். பாகவதம் 1.1.20 மனிதரை போன்ற பகவானின் தோற்றம் மூடர்களை குழப்புகின்றது. இப்பூமியில் அவதரித்த போது கிருஷ்ணர் செய்த அற்புதமான வேலைகளை எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. விட்டதுல படிங்க. ஃப்ரீயா இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் தனது தாய் தந்தையரான தேவகி வசுதேவரின் முன்பு தோன்றிய போது 4 கரங்களுடன் தோன்றினார். ஆனால் அவர்களது பிரார்த்தனைகளுக்கு பின் தன்னை சாதாரண குழந்தையாக மாற்றிக்கொண்டார். அவர் ஒரு சாதாரண குழந்தையாக சாதாரண மனிதனாக மாறினார் என்று பாகவதத்தில் 10.3.46 கூறப்பட்டது. சாதாரண மனிதரை போன்ற கடவுளின் தோற்றமும் அவரது முக்கிய உடலில் ஒரு தன்மையே என்பதை இங்கு மீண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவத்கீதையில் 11ஆம் அத்தியாயத்தில் 4 புஜங்களையுடைய கிருஷ்ணரது உருவை காண அர்ஜுனன் பிரார்த்தனை செய்ததாக கூறப்பட்டுள்ளது. ரூபனே சதுர்புஜனே. இந்த ரூபத்தை காட்டிய பின்னர் அர்ஜுனன் வேண்டுகோளின்படி கிருஷ்ணர் மீண்டும் மனிதரை போன்ற தனது சுய உருவத்தில் திரும்பினார். மானுஷ ரூபம். இந்த பரமபுருஷரின் தன் பலதரப்பட்ட தன்மைகள் நிச்சயமாக சாதாரண மனிதனுக்கு உரித்தானதல்ல. இதுல பாத்தீங்கன்னா பகவான் வந்து விஸ்வரூபம் காட்டார் இல்லையா? அந்த விஸ்வரூபம் வந்து அர்ஜுனனுக்கு வந்து கொஞ்சம் பயமாயிடுச்சு. அவர் என்ன சொல்றாரு? மனுஷரூபம் காட்டு. ஏன்னா நேச்சுரல் ஃபார்ம் வந்து கிருஷ்ணாவுடைய நேச்சுரல் ஃபார்ம் ஷியாம சுந்தர் ஃபார்ம். 2 கை, ரொம்ப ருச்சிதான, ரொம்ப ருசி மீன்ஸ் டேஸ்டான, மீன்ஸ் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு ஃபார்ம். அவர் பார்த்துட்டோன்னா வேற எதையும் பார்க்க தோணாது. அப்படி ஒரு ஃபார்ம் கிருஷ்ணனுடைய ஃபார்ம். அதை காட்டோன்னா அர்ஜுன் திருப்தி ஆகிடும். ஓகே, அதனால் மானுஷ ரூபம் வந்து நம்ம வந்து கடவுளுடைய அப்படியே வச்சுருக்காங்க. கடவுள் என்ன ரூபத்துக்கு அதே மாதிரி நம்ம ரூபம். ஆனால் என்ன பிரச்சனை நம்ம ரூபத்தில்? கடவுள் வந்து வயசு உண்டா? ஏகப்பட்ட வயசு ஆயிருக்குல்ல. இப்போ அப்போ என்ன பண்ணாங்க? ஒரு தாடியெலாம் வச்சு வயசானதெல்லாம் தூக்க முடியாமல் அந்த குளோபை தூக்கிட்டு இருக்க மாதிரி படம் வரைஞ்சிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் தவறு. அவர் எப்படி சொல்லியிருக்காங்க? அத்வைதம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம் ஆத்தியம் புராண புருஷம் நவயவனம் ச. எப்பயுமே ரொம்ப யங்காகவே இருக்காங்க. ஆல்வேஸ் யூத்ஃபுல். ஓகே, நம்ம உடல் அவர் உடல் மாதிரி இருந்தாலுமே we will get old.
எவ்ரி மூமெண்ட் வி ஆர் சேஞ்சிங் பாடி, எவ்ரி மூமெண்ட். சின்ன குழந்தையா இருக்கும்போது வேற பாடி ஆக்சுவலாக, அப்புறம் எங்கே வந்தோடனே அது வேற பாடி, அப்புறம் மிடில் வந்தோடனே வேற பாடி. பட் வி கேன் ஸ்டில் ரிமெம்பர், ஓ நான் அப்படி பண்ணேன் சின்ன வயசுலன்னு சொல்லி வி கேன் ரிமெம்பர். ஓல்டேஜ் ஆனால் அது வேற பாடி, வி கேனாட் ஜம்ப். ஓகே. அப்புறம் டெத்து வந்து எவ்ரி மூமெண்ட் வி ஆர் சேஞ்சிங். டெத் அப்போ இந்த உடலை விடுறோம், அவ்வளோதான். அகைன் வி ஆர் சேஞ்சிங். ஓகே, தட்ஸ் கால்ட் டெத். அதனால இந்த டெத்து வந்து அந்த கிருஷ்ணா உடலில் கிடையாது. ஓகே, கிருஷ்ணா உடலில் வந்து டெத்து கிடையாது. ஹி இஸ் பியாண்ட் டெத், ஹி வில் நெவர் டை. அதனால அவரால் என்ன பண்ண முடியும், நான் வச்சுக்க முடியும். போன பிறவியில் நடந்தது, இந்த பிறவியில் நடந்தது எல்லாமே நான் வச்சுக்க முடியும். பிகாஸ் நெவர் சேஞ்ச் பாடி. நமக்கு எப்படி நம்ம ஓல்ட் ஆகணும்னு தெரியல, சின்ன வயசில் என்ன பண்ண தெரியல, பிகாஸ் வி நாட் சேஞ்ச் த பாடி. கிருஷ்ணா நெவர் சேஞ்ச் த பாடி, ஸோ ஹி நோஸ் எவ்ரி திங். ஓகே. சத்யநாராயண பிரபு படிக்க பிரபு. சத்யநாராயண பிரபு படிக்க. ஒரு பேராகிராஃப் படிங்க. ஒரு பேராகிராஃப் படிங்க. மாயாவாத தத்துவங்களால் பாதிக்கப்பட்டு கிருஷ்ணரை ஏளனம் செய்யும் சிலர் கிருஷ்ணர் சாதாரண மனிதரே என்பதை நிரூபிக்க ஸ்ரீமத் பாகவதத்தில் 3.29.21 பின்வரும் ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டுகின்றன. அகம் சர்வேஷு பூதேஷு பூதாத்மாவஸ்திதா சதா பரமபுருஷர் சதா பரமபொருள் என்று பரமபொருள் எல்லா ஜீவாத்மாக்களிலும் உள்ளது. கிருஷ்ணரை ஏந்துரைக்கும் அங்கீகாரமற்ற நபர்களின் விளக்கங்களை பின்பற்றலாம். ஜீவ கோஸ்வாமி, விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் முதலிய வைஷ்ணவ ஆச்சாரியர்களிடமிருந்து இந்த குறிப்பிட்ட ஸ்லோகத்தை நாம் அறிந்து கொள்வது சிறந்தது. கிருஷ்ணர் தனது சுய விரிவான பரமாத்மாவின் ரூபத்தில் அசையக்கூடிய மற்றும் அசையாத இனங்கள் எல்லாவற்றிலும் வீற்றுள்ளார். எனவே கோவிலில் உள்ள அர்ச்சா மூர்த்தியிடம் மட்டும் கவனம் செலுத்தி பிற உயிரினங்களுக்கு மதிப்பு கொடுக்காத ஆரம்ப நிலை பக்தர்களின் அர்ச்சா விக்கிரகம் வழிபாடு பயனற்றது என்று இந்த ஸ்லோகத்தில் விளக்குகிறார். ஜீவகோசாமி பக்தர்கள் 3 வகைப்படுவார்கள். ஆரம்ப நிலையுள்ள பக்தர்கள் மற்ற பக்தர்களின் மீது காட்டும் கவனத்தை விட கோவிலில் உள்ள விக்கிரகத்தின் மீது அதிக கவனம் காட்டுகின்றனர். இத்தகு மனோநிலை திருத்தப்பட வேண்டும் என்று எச்சரிக்கிறார் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர். கிருஷ்ணர் ஒருவரது இதயத்திலும் பரமாத்மாவாக வீட்டுள்ளதால் ஒரு பக்தன் ஒவ்வொரு உடலையும் பரம புருஷரின் கோவிலாக காண வேண்டும். அத்தகைய பக்தன் பகவான் ஆலயத்திற்கு செலுத்தும் அதே மதிப்பை பரமாத்மா வாழும் ஒவ்வொரு உடலுக்கும் வழங்குகின்றான். எனவே ஒவ்வொருவருக்கும் முறையான மரியாதை வழங்கப்பட வேண்டும். எவரையும் அலட்சியம் செய்யக்கூடாது. குழந்தை பக்கத்துல இருக்கா பிரபு? பாப்பா பக்கத்துல இருக்கா? பையன் பக்கத்துல இருக்கான், குட்டி பையன் தான். பேர் இருக்கான்னு கேட்டேன். நான் சத்தம் கேட்டதான் கேட்டேன். சரி, ஓகே ப்ரோ. ஹரே கிருஷ்ணா, நல்லா படிச்சீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா ப்ரோ, எல்லாருடைய இடத்துலையும் கிருஷ்ணா இருக்கிறதுனால பரமாத்மாக்கெல்லாம் ஒவ்வொரு உடலுமே ஒரு டெம்பிள் அப்படின்னு தான், ஒரு கோயில் தான். கோயிலில் கிருஷ்ணா இருக்காரு, அதே மாதிரி ஒருத்தரும் ஒரு கோயில் தான். ஓகே. ஆனால் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். யாருக்கு மரியாதை கொடுக்கணும்? உள்ள இருக்க கிருஷ்ணருக்கு மரியாதை கொடுக்கணும். ஓகே. ஸோ ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன். லாஸ்ட் பேராகிராஃபு சத்யா மாதாஜி, லாஸ்ட் பேராகிராஃப் கொஞ்சம் படிங்க. There are also many impersonalities and personalities who deride temple worship. Temple worship வேணாம்டாங்க, நிறைய பேர் திட்டுறாங்க temple worship. They say that science God is everywhere. Why should one respect himself to temple worship? But if God is everywhere, he not in the temple or in the DT. I thought the personality list and the impersonality list will fight with one
another perpetually, purposefully, a perfect devotee in Krishna consciousness knows that all thought Krishna is the Supreme Personality. He is all pervading. Pervading. All pervading. As confirmed in the Brahma Samhita. Brahma Samhita. Also, he is personal abode is Goloka Vrindavana. And he also he is always staying there. He is always staying there. Thereby his different manifestations of energy and by his planetary expansion. He is present everywhere in all parts of the material and spiritual creation. Thank you, Maharaj. அதனால நம்ம வந்து எதுக்காக நீங்க கோயில்ல போய் கும்பிடுறீங்க கேட்சரா, அதெல்லாம் அஜாபிக்கிறா ஒன்றும் கிடையாது, உருவமே கிடையாது, கல் அப்படின்ட்டான் இல்லையா, இம்பர்ஸ்லிஸ், கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவன், எத்தியிஸ்டிக், கடவுள் உருவம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீ எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்குன்னு சொன்னானா, ஏன் டெம்பிளில் கடவுள் இல்லையா? டெம்பிள்லையும் கடவுள் இருக்கார்ல, அவன் வழிபடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃபைட்டிங் போனாலுமே இந்த அர்ச்சாபிக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்களால் யாரையே பார்க்க முடியல. எப்படி ஆன்மாவை பார்க்க முடியும்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, ஒரு கண்ணாடி பட்டிக்கல இறக்க போகிற வச்சுட்டாங்க, எல்லாம் ஃபுல்லாக ஃபீல் பண்ணு. ஓகே, ஏசி போட்டு கொஞ்சம் மூச்சு வர்ற மாதிரி இறந்தவனா எப்படி சோல் வெளியே போகுது பார்க்கணும். சோல் போயிடுச்சு அவ்வளோதான். பிகாஸ் சோல் சைஸ் இஸ் வெரி ஸ்மால், 1/10,000 ஆஃப் டிப் ஆஃப் அ ஹேர் அப்படி சொல்லி பகவத்கீதை சொல்கிறாங்க, சாஸ்திரத்தை சொல்கிறாங்க இல்லையா, உபனிஷத் சொல்கிறாங்க. அப்போ 1/10,000 ஆஃப் டிப் ஆஃப் ஹேர் பாயிண்ட் தான், அவ்வளோக்கு தான் பாயிண்ட், அவ்வளோதான் வச்சா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கிடையாது மாடர்ன் சயின்ஸில். அவ்வளோ சின்னதை எப்படி நீங்கள் மெஷர் பண்ண முடியும்? அவர் எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? பார்க்க முடியாது ஆக்சுவலாக இல்லையா. we cannot see everything in this world. ஓகே, யார் பார்க்க முடியாது? மனசை பார்க்க முடியுமா? புத்தி பார்க்க முடியுமா? புத்தியே இல்லைன்னு சொல்ல முடியுமா? புத்தி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ certain things we cannot see. ஓகே, அதனால் உடல் வந்து ஆன்மீக உடலை பார்க்க முடியாது. அதனால் தேவர்சி நாரதர் இங்கே வந்தாலுமே நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, அது பார்க்கணும் என்ன பண்ணோம்? அவருடைய அனுமதி இருந்தால் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி கிருஷ்ணனுடைய அனுமதி தான் கிருஷ்ணனை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. He is all pervading. கிருத்திகை மாதிரி சரி, இஸ் ஆல் பெர்வேடிங். இதனால் எத்தேசி சொல்கிறாங்களா இந்த மாதிரி கடவுள் கிடையாது, என்ன சிலையை வச்சிருக்கேன்னு. அந்த சிலையிலையும் கிருஷ்ணன் இருக்கிறார். எப்போ இருப்பாருன்னா அது அந்த முறைப்படி செஞ்சாங்கன்னா அதில் கிருஷ்ணன் வந்துடுறாரு. ஓகே, எப்படி இங்கே வைக்கிற சாப்பாடு அங்கே எப்படி அக்செப்ட் பண்ணுவார்? அவர் கோலம் வந்தவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவார்? சொல்ல கிருஷ்ணன் தத்தேஜி தன்னேஜி தத்தூரே தத்து அந்திகே, நீ எங்கே வச்சாலும் பரவாயில்ல, என் கை அவ்வளோ தூரம் வரும் அப்படின்றார் கிருஷ்ணன். ஓகே, ஒன் ஆக்டிவிட்டி ஆஃப் பாடி வில் டூ அதர் ஆக்டிவிட்டி. நம்மளால் கண்ணால் பார்க்க தான் முடியும், அவரை கண்ணால் கிரியேட் பண்ண முடியும். இங்கே நீட் த்ரூ ஐஸ், இந்த மாதிரிலாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க சாஸ்திரங்கள். அதனால் நம்ம அவர் உருவம் மனுஷன் மாதிரி இருக்கனால அவர் வந்து நம்மளை மாதிரி நினச்சக்கூடாது. அவரும் சாப்பிட்றதுக்கு எப்படி கையை எடுத்து, அவர் சாப்பிட்டா பிளேட் அப்படியே இருக்கும், வில் ஈட். இந்த மாதிரி அசித்த சக்தியெலாம் அவர்கிட்ட இருக்குது. ஓகே, அதனால் இந்த எத்தியஸ்டிக் வந்து புரியாது. எப்போயும் வேதங்கள் வந்து ரெண்டு விதமாக கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒன்று குழப்பற மாதிரியே கொடுப்பாங்க, இன்னொன்று பக்தர்களுக்கு புரியுற மாதிரியே இருக்கும், ஜென்டில்மேன் புரியுற மாதிரி இருக்கும். ஆமாம், அதனால அந்த ஜென்டில்மேனாக நம்ம ஆகிட்டோம்னா நமக்கு லைஃப் வந்து ஈஸி, இல்லை கஷ்டம். ஓகே, எப்படி போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் போட்டோம்னா கரெக்டாக போகுதோ அதே மாதிரி பகவானுக்கும் இந்த விக்கிரகத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. இங்கே நம்ம ஆஃபர் பண்ணோம், பகவான் ஏற்றுக்கிறார். இது வந்து உயர்ந்த பக்தர் வந்து வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. நம்மளாம் ஸ்டார்டிங்கில் இருக்கிறனால என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த வித்தியாசம் தெரியும். இருந்தாலும் அந்த உயர்ந்த பக்தர்கள் சொன்னதுனால, ஆச்சாரியர்கள் சொன்னதுனால அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இந்த ஃபாலோ பண்ண தான் நமக்கு தெரியும். எப்படி சில விஷயங்கள்லாம் அம்மா இவங்க தான் அப்பான்னு சொன்னோடனே அந்த குழந்தை நம்பி சொல்லுது இல்லையா, அப்புறம் சீரியஸஸ். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ண
உண்மையில் அப்பா நான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம். எவ்வளோ பேர் டெஸ்ட் பண்ண முடியும்? ஓகே, நவர் ஃபைண்ட் அவுட் டூ இஸ் இதுக்குள்ள சத்தி போயிடுவான். கரெக்டாக இல்லையா? அதனால் சில விஷயங்கள் என்ன பண்ண நம்ம டிசெண்டிங் ப்ராசஸில் அக்செப்ட் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி ஆன்மீகத்தை அசெண்டிங்கில் அக்செப்ட் பண்ண முடியாது. கேள்விலாம் கேட்டாங்க, கிருஷ்ணா இருக்கா சொல்லுங்கள், கிருஷ்ணாவுக்கு எப்படி இதை பண்ண முடிஞ்சது, இப்படி கேள்வி கேட்டால் அவன் லைஃப் முடிஞ்சிடும். யூ கேனாட் டெய்லிஸ் ரேதர் நீ சான்ஸ் ஃபார் 16 hours ஒரு 6 months ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் பகவத்கீதை படிங்க, then you'll get knowledge. Because there are certain things which we cannot understand using logic. மனசை லாஜிக்கால புரிஞ்சுக்க முடியுமா? மனசு வலிக்குதுன்னா லாஜிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹவு மைண்ட் இஸ் பெயின், எப்படி பெயின் ஆகுது சொல்லுங்க. யூ கேனாட் இன்வால்வ் லாஜிக் தான். மனசு டிஃப்ரெண்ட் இல்லையா? அதே மாதிரி நிறைய திங்ஸ் யூ கேனாட் யூஸ் லாஜிக். சர்டன் லெவல் ஒன்லி யூ கேன் யூஸ் லாஜிக். ஓகே, இந்த ஆன்மீகத்தில் வந்து கிருஷ்ணனுடைய சக்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு லாஜிக் யூஸ் பண்ண முடியாது. இஸ் பியாண்ட் அவர் கன்செப்ஷன் பெர்செப்ஷன். ஸோ வாட் வி ஆர் டூயிங்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரம் சொல்ல சொல்ல நாலேஜ் வந்துடும். ஓகே, இது எக்ஸாம்பிள் வந்து வால்மீகி முனிவர் தான். அவருடைய முற்பருவி மீன்ஸ் அதே ப்ரொஃபஷன் வந்து அவருடைய ப்ரொஃபஷன் வந்து ஒரு வேடன். வேடனா தெரியல அவர் எவ்வளோ மோசமாக உயிரினங்களை கொள்வார்னு. அதையும் ஒரு உயிரினங்கள் நிறைய கொல்லக்கூடிய ஆள். அப்போ அவருக்கு ராமான்ற வார்த்தையை அவருக்கு வாயில் வராது. அதான் அவருடைய நிலம். அப்போ அவர் நாரதமுனியை சந்தித்து நீ இது பண்ணுறது பாவம்னு சொன்னோடனே அவர் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு. ராமா சொல்லணும், ராமா வரவே. சரி உனக்கு மரான்ற பேர் வருமா? காட்டில் இருக்கலாம் அவருக்கு மரான்றதுலாம் வந்து நீ மரான்னு சொல்லிகிட்டே எவ்வளோ சொல்லணும், நீ சொல்லிக்கிட்டே வருடங்கள் போட்டுவிட்டார். அவர் 10,000 வருடங்கள் மேலே 60,000 வருடங்கள் 60,000 years தவம் பண்ணுறார். ராம வந்துச்சு. தட்ஸ் ஒன்லி திங் ஹி ரிசைட்டட். அந்த மந்திரம் சொல்லி அவருக்கு எப்படி நாலேஜ் வந்துச்சு பாருங்க. ராமாயணம் எழுதுற அளவுக்கு நாலேஜ் வந்துச்சு. ஏன் கோ டு ஸ்கூல் அண்ட் ட்ரீட். ஓகே, ராமாயணம் எழுதிட்டார், சான்ஸ்கிரிட் அதை படிக்க முடியல நம்மளால. தட் இஸ் ஹவு வி கெட் நாலேஜ். ஒன்லி இன்டர்னலி ஒன்லி வில் கெட் நாலேஜ். இதெல்லாம் சில்ப வித்யா. வெளியில் படிக்கிறவங்க இன்ஜினியரிங், மெடிக்கல் எல்லாமே சில்ப வித்யா. இப்போ எலக்ட்ரிஷியன், பிளம்பிங் ஒர்க் இதெல்லாம் சில்ப வித்யா. சில்ப வித்யானா இட் இஸ் சோர் போடுறோம் பிஸ்னஸ். ஓகே, உண்மையான நாலேஜ் வந்து இதயத்துலாம் வரும். அதுக்கு மந்திரம் சொன்னால் தான் வரும். அதுக்கு வால்மீகி தான் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் யார் ஒருத்தர் மந்திரம் சொல்கிறாங்களோ அவங்களுடைய ஃபேஸ் மாதிரி, தேஜஸ் மாதிரி, ஃபுல்லாக மாதிரி, அவங்களுடைய நோக்கமே ரொம்ப கிளீனாக இருக்கும். ஓகே, they don't get டிப்ரெஷன் வார்த்தையே கிடையாது. ஓகே, they don't do suicide. இதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பிகாஸ் they are very very clear. அதனால் எப்பயுமே நம்ம வந்து மந்த்ரானாலே மந்த்ரான விடுதலை அளிக்கிறது. கட்டுலேருந்து வெளியே அடிக்கிறது தான் மந்த்ரா. அந்த கட்டுலேருந்து விடுதலை அடிச்சோம். நம்ம கட்டுண்டு இருந்தோம் இல்லையா, அதுலேருந்து விடுதலை கிடச்சிடணும். ஓகே, அதனால் அந்த சான்ஸ்கிரிட் மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதுலேயும் ஹரிகிருஷ்ண மந்திரம் மகா மந்திரம் வெரி பவர்ஃபுல். அந்த சிலபெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா பிராணாமம் பண்ணுறது தான் ஆக்சுவலாக இருக்கும். நம்மளால் பிராணாமம் பண்ண முடியல. ஒரு 2 hours பிராணம் பண்ணால் எப்படி இருக்கும், உடல் எப்படி இருக்கும்? அந்த ஹரிகிருஷ்ண மந்திரம் நீங்கள் சொல்லி பழகிட்டீங்கன்னா அது பிராணாமம் பண்ணுற மாதிரி தான். நம்ம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரி ராம ராம அது அந்த ஃபுல்லாக அது வந்துடும். ப்ராப்பர் ஸ்டாண்டிங்கை போட்டு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணுவார் அவர். Hey, practice then you will come. So that means you are perfecting life. Okay, through mantra. Okay. So இதெல்லாம் முடிச்சுக்கலாம். டைம் ஆயிடுச்சு. 2 ஸ்லோகம் பார்த்துக்கணும் இல்லையா? 13th படிக்கணும். 10 இல்லை 12 படிக்கணும். ஆமாம், 12 படிக்கணும். மோகாசம். ஓகே, ஏதாவது கேள்வி என்ன கேட்கலாம்? இப்போ டைம் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. பிரபுஜி, இதுல வந்து அர்ச்சா விக்கிரகம் சொன்னீங்களா, அப்படின்னா என்ன? அர்ச்சா விக்கிரகம் நம்ம கோயில்ல வந்து டிடி பாக்குறோம் இல்லையா, கிருஷ்ணனுடைய விக்கிரகம், கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணா பாக்குறோம், அதான் அர்ச்சா விக்கிரகம். ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, பாயிண்ட் ஷேர் பண்ணலாம் குயிக்கா. ஈஸ்வர் ஜெய் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. நமக்கு இப்ப ஏதாவது வெளியில போறோம் பிரபுஜி, அப்ப காசோ இல்ல கோல்டோ சில்வரோ ஏதோ நமக்கு கிடைக்குது, அதை நம்ம எடுத்தோம்னா அதை அவங்க விட்டவங்க வந்து அதை சில பேர் சபிப்பாங்க, கொள்வாங்கன்னு பயந்துட்டு நம்ம கோயில உண்டையில கொண்டே போட்டுருவோம் பிரபுஜி. அது நமக்கு பாவமா பிரபுஜி? ஆக்சுவலா சாணிக்கப்பன் என்ன சொல்றாருன்னா, மற்றவங்களுடைய பொருளை குப்பை மாதிரி பார்க்கணுன்றாரு. ஓகே, வி ஷுட் நெவர் டச். ஓகே, ஆனால் இந்த கலியுகத்தில் வந்து நம்ம கிருஷ்ணவனத்தில் வந்ததுனால நம்ம என்ன பண்ணலாம், உண்டியிலே போடலாம்.
அது தவறு கிடையாது. பட் ஆனால் நார்மலாக வந்து we should not touch others objects, we should treat all the women as mother. இந்த மாதிரி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் நீங்கள் இந்த கேஸில் சொல்கிறீங்க இப்போ யாருமே கிளைம் பண்ணி இல்லை, அப்போ என்ன பண்ணலாம், அதை வந்து இஸ்கான் இந்த மாதிரி கோயிலில் கொடுத்துடலாம். ஓகே, அது தவறு கிடையாது. என்ஜாய் பண்ணா அது தப்பு. ஓகே, என்ஜாய் பண்ண நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கூடாது இல்லைங்களா? ஆமாம், அது தப்பு. கரெக்டாக. பகவானோட உண்டியில போட்டாலும் அது நமக்கு பாவம் வராது. பாவம் கிடையாது, அது அவங்களுக்கு புண்ணியம். யார் அதை ஜுவல் வச்சா அவங்களுக்கு புண்ணியம் போய் சேரும். உங்களுக்கு வரும், அது அவங்களுக்கு வரும். அதுக்காக திருடி பண்ணக்கூடாது. ஏதோ இருக்குது பண்ணலாம். சொல்லுங்க மாதாஜி. பிரபுஜி, இங்க கூட அரசியல்வாதிங்க வந்து பணம் அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க இல்ல பிரபுஜி ஓட்டுக்கு. ஆமா, அதை நாங்க வாங்கி அப்படியே பெருமாள் கோயில்ல கொடுப்போம். ஆமா, அது நல்லது, அது கரெக்ட். ஏன்னா அந்த பாவம் நம்ம சேராது. யார்கிட்ட சேரிட்டி வாங்குறது முக்கியம். இந்த அரசியல்வாதிட்டு சேரிட்டி வாங்கினா அதோடைய பாவம் நமக்கு வரும். ஆக்சுவலாக we should not get everyone charity. நல்ல கிருஷ்ணா இஸ்கான்ல போய் அப்படி நம்ம வாங்கலன்னா வேற அவங்களே எடுத்துக்கிறாங்க பிரபுஜி. அது வாங்கி நம்ம கோயிலுக்கு செய்யலாம். அது கரெக்ட், அதுதான் பண்ணணும். நம்ம வாங்கி யூஸ் பண்ணா அது பாவம் வரும்னு சொல்றேன். நீங்க பண்ணது கரெக்ட் தான். நம்ம வாங்கி கிருஷ்ணால கொடுத்தா இஸ்கான் வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். ஏன்னா கிருஷ்ணா டைஜஸ்ட் பண்ணிடும். நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலி will be contaminated. இங்க இஸ்கான் கோயில் ஆர்னில இல்ல பிரபுஜி, அதனால பெருமாள் கோயில்ல. நீங்க பெருமாள் கோயில் நம்ம கோயிலுக்கு வந்துருங்க. இஸ்கான் சென்னைக்கு வந்துருங்க. நான் ஃப்ரெண்ட் டிஸ்கல உட்கார்ந்திருப்பேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ பிருந்தா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. 1917 வந்து பிரபுபாதா வந்து கீர்த்தனை செய்யும் போது பஞ்சரத்னா பிரபு வந்து அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு பிரபுபாதா கிட்ட போட்டு காட்டுறாங்க. அதை காமிச்ச உடனே மறுபடியும் பிரபுபாதா கீர்த்தனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பிரபுஜி. கரெக்ட். அப்புறம் பகவத்கீதா வந்து புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம் அளிப்பவர் கிருஷ்ணர் பிரபுஜி. பகவானின் உடல் வந்து நித்தியமானது, திவ்யமானது, ஆனந்தமானது, பூரண அறிவுடையது. அப்புறம் அவரே வலிமை எல்லாத்துக்கும் அவரே உரிமையாளர். முக்தி எவருக்கு வேணா ஒரு முக்தி அளிக்கக்கூடியவர் அப்படின்றத தெரிஞ்சுக்காம இருக்காங்க மூடர்கள் அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க பிரபுஜி. ஒரு பாயிண்ட் போல ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி சொல்லுங்க. நான் உங்களுக்கு விட்டு நினைக்கிறேன். சொல்லுங்க ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ணரின் சொந்த இடம் வந்து கோலாகல விருந்தாவனம். ஆனா அவர் வந்து அவருடைய பல்வேறு சக்திகளின் மூலமாகவும் சுய விரிவுகளின் மூலமாக வந்து அவர் படைப்பு வந்து ஆன்மீகத்திலும் பௌதியத்திலும் ரெண்டுலயுமே இருக்கிறது. பிரபுபாதத்துல வந்து ஓட்டு வாங்கி 40 பேர் ஏறி சன்னியாசி பிரம்மச்சாரி எல்லாத்தையுமே உலகத்தை ஃபுல்லா சுற்றி வரணும்னு பிரபுபாத் சொல்றாருங்க பிரபு. ஓகே, உலகம் சுற்றி வந்தார், 14 முறை சுற்றினார் உலகத்தை. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? கிருஷ்ணா உடல் வந்து சச்சிதானந்த ரூபம். கரெக்ட், சச்சிதானந்த விக்கிரகம். நம்ம உடல் வந்து அசத்து நிரானந்தம், ஆப்போசிட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆசியம் பாயிண்ட் இருக்கா? சரி, யோசிக்க நீங்க ஒரே நிமிஷம் மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. நிறைய அவரே பிரபுபாதரே போராடி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. லாயர்லாம் தேவையே இல்லை, அவங்களே எல்லா பாயிண்ட்ஸ் புக்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்தது. அதனால எல்லாரும் டிவோட்டியா மாறுது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பைபிள்ல வந்து கில் பண்ணலாம்னு சொல்ல எடுத்துக்காட்டா சொல்லும் போது கூட இல்லவே இல்லைன்றது விஷயம் ஜீசஸ் கிறிஸ்து சொல்லியிருக்காரு. கில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது வந்து அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அப்புறம் நீங்க டிசைனிங் ஆர்டர்ல போய் நம்ம புரிஞ்சுக்கலாம் இருக்கிறார் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் மேலே இருந்து வரது டிசைனிங் ஆர்டர் இல்லையா? கரெக்ட். ஆமா, அசெண்டிங் வந்து தப்பு. ஆமா, கீழ அப்போ வந்து நம்ம இருக்கிறார் கிருஷ்ணர்னு முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை உணர போறது அது இன்னும் ரொம்ப. ஆமா, ஆக்சுவலா கிருஷ்ணர் ஒத்துக்கிறோம் இல்லையா? ஒத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அதை சயின்டிஃபிக்கா பாக்குறோம். இட்ஸ் நாட் பிளைண்ட்லி அக்செப்டிங். பிளைண்ட் அக்செப்டன்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த ரிலீஜியஸ்ல போனா மணி அடி வெல்லு எதுக்காக பண்றோம் தெரியாது. விநாயகர் காசு கொடுப்பாரு, இல்ல நல்லா மார்க் கொடுப்பாரு. இது கிடையாது. இஸ் பிளைண்ட் அக்செப்டன்ஸ். திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்.
ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அக்செப்ட், ரெடி டு டூ எக்ஸ்பெரிமெண்ட். அதுதான் இங்கே சொல்கிறான். இட்ஸ் நாட் பிளைண்ட் அக்செப்டன்ஸ். ஓகே, நெவர் இட்ஸ் எ பிளைண்ட். யூ ஹேவ் டு ரெடி டு டூ த எக்ஸ்பெரிமெண்ட். கிருஷ்ணா இப்படி சொல்கிறாரு, அதுக்கு என்ன ப்ராசஸ்? இந்த மாதிரி இருக்குது, ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணு. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இட்ஸ் நாட் ஆல்வேஸ் நான் சொல்கிறத கேளு, நான் சொன்னேன்ல அப்போ நான் சொல்கிறது மீறியா, அந்த மாதிரி ஸ்லேவ் கிடையாது. ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது அர்ஜுன கடைசி வரையுமே. அர்ஜுன சொல்கிறார்ல, நான் வாட் எவர் யூ வாண்ட் யூ டு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா முடிச்சார் வருது. அர்ஜுன் என்ன சொல்கிறார்? ஓகே நான் ஃபைட் பண்ணுறேன். அந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாங்க கடைசி வரை. ஓகே, தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட் இன் ரிலிஜன். இந்த ரிலிஜன் இஸ் நாட் அ பிளைண்ட் ரிலிஜன். ஒரு இடத்துல கத்தியை வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணு, இட்ஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம், அப்படி கிடையாது. ஓகே, ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் தென் யூ ஹேவ் டு செலக்ட். ஒரே நிமிஷம் மாதாஜி, முடிச்சிட்டோம், அவ்வளோதான், முடிச்சிங்க. தேங்க்யூ மாதாஜி. சரண்யா மாதிரி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. பகவான் வந்து மனுஷ உறவுல இருந்தாலும் அவர் வந்து பரம ஈஸ்வரக பரமக கிருஷ்ணக அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்து சாதாரண மனிதன் கிடையாது, பலம் புரிந்த மனிதர். அதை புரிஞ்சுக்கலன்னா அவங்க வந்து முட்டாள்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க பகவத்கீதையில. அதுக்கப்புறம் ஒரு மாதாஜி வந்து ஆர்ட் வரைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கிற மாதிரி ஆர்ட் வரைஞ்சிருப்பாங்க. அதை பிரபுபாதா கிட்ட காமிச்ச உடனே அவர் வந்து ஏன் இப்படி வரைஞ்சிங்க, அவர் எப்பவுமே வருத்தமா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு இவங்க ரொம்ப வருத்தப்பட்ட உடனே அதுக்கப்புறமும் சரி பரவாயில்ல, கோவர்தன இதுல வந்து பிருந்தாவனத்துல வந்து தலைவலியோட இருந்து அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற அந்த கோபியர்களோட இது மண்ணை மிதிச்சு தலையில தடவுனாதான் தலைவலி போகும்னு சொல்ற அந்த டைம்ல ரொம்ப வருத்தமா இருக்காரு. அது மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. ஹரே கிருஷ்ணா பிரபு. Thank you Mataji. Hare Krishna. பிரபு, I am leaving பிரபு. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யார் சொல்லுங்க சார்? ஸ்வீனா மாதாஜி சொல்லுங்க. ஸ்வீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இல்ல பாயிண்ட்ஸ் எதுவும் இல்ல. பாயிண்ட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். थैंक यू. மலையாள பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு ஆச்சாரியர் எழுதியதை அப்படியே படிக்க வேண்டும், அதுல எந்த திருத்தமும் செய்யக்கூடாதுன்னு பிரபுபாதா அவர்கள் சொல்றாங்க. அன்னதானம் இல்லை, இது பிரசாத தானம்னு கூட சொல்றாரு பிரபுபாதா அவர்கள். பகவத்கீதையில வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகர் சொல்றாரு, பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொருவரது இதயத்திலும் பரமாத்மாவாக ஏற்றுள்ளதால் ஒரு பக்தன் ஒவ்வொரு உடலையும் பரம புருஷரின் கோவிலாக கருத வேண்டும்னு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகர் சொல்றாரு. ஹரே கிருஷ்ணன். எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? எல்லாத்தையும் மரியாதை பண்ணி கோயிலாக பண்ணி எவ்வளோ பெரிய அதான் உத்தமதிங்க. நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். we are not implemented. நம்ம லைஃப் ரொம்ப தூரம் போகணும். ஓகே, அதுக்கு முன்னால் நமக்கு அவர் பார்த்தாலே பிடிக்க மாட்டேன் கரெக்டாக. ஸோ we have to realize that அவர் ஒன்லி பகவான் இருக்காது. இப்படி பெரிய பெரிய ஒரு தத்துவம். ஓகே, இதை வந்து நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ண தான் நம்ம முன்னேறோம் ஆன்மீகத்தில். ஆன்மீக முன்னேற்றம் எப்பவுமே இன்டர்னல் தான், இட்ஸ் நாட் எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னலி யூ வியர் சம் ட்ரெஸ், அது வந்து மேட்டர் கிடையாது. இன்டர்னலி ஹவு மச் யூ ஆர் ஏபிள் டு see everyone part of Krishna, that is very very important. ஓகே ஹரணி. வேதாஸ் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஆமா. சோ ஜென்டில்மேனா இருந்தா நம்மால வந்து பூ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து புரிஞ்சுக்க முடியும். இல்லனா we will be misled. ஓகே. பிரபா லீலாவதால வந்து அந்த சேலஞ்ச் அப்படிங்க இந்த எக்ஸாம்பிள் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சாண்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் இது பண்றது நமக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். கேலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐயோ அவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க, ஃபேமிலி என்ன நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணா we are a loser. ஆனா பிரபா சொன்னா you can do it. நீ வாட் செஞ்சிட்டே ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணா பார்த்து சேஞ்ச் பண்றவங்க நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக சாணிக பேர் சொல்லியிருக்காரு, சாப்பிடும்போது எந்த விதமான இதுவும் பார்க்க தேவையில்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடும்போது இப்படி ஸ்பூனில் அப்படிலாம் கிடையவே கிடையாது. 4 விதமாக சாப்பிடணும், நக்கணும், உறிஞ்சணும், இதெல்லாம் சட்டம் வந்து எல்லாம் சாப்பிடலாம், நிம்மதியாக சாப்பிட சொல்லுவாங்க. நானே சொல்லிட்டு இந்த மாதிரி டீசென்சி இப்போ தான் வந்ததுக்கு. ஆக்சுவலாக அந்த மாதிரி 4 கிளாஸ் சாப்பிடணும் அப்படி உட்காந்துருச்சு. அதுக்கு நம்மளை சமம் போட்டு உட்காந்து நான் கையில் எடுத்து அப்படி சாப்பிட்டு நக்கி உறிஞ்சி குடிச்சு இந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எந்த விதமான இதுவும் பார்க்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி பக்தியிலே எதுவுமே பார்க்கக்கூடாது. அவங்களுக்காக நம்ம பண்ணல பக்தி, நம்மளுடைய மனசு சாந்தமாகுது, ஹரே கிருஷ்ணன் சொல்கிறோம், அதெல்லாம் கும்பிட்றோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இட்ஸ் அ ப்ரைவேசி, இட்ஸ் அ 1-to-1 மீட்டிங் வித் கிருஷ்ணா அண்ட் மீ. ஹூ இஸ் ஹீ டு இன்டர்ஃபியர்? ஓகே, அதுதான் உண்மை. ஆக்சுவலாக
அதனால நம்ம சாப்பிடும் டீசென்சி பார்க்கக்கூடாதோ அது பக்தி பண்ணுறதுல நம்ம டீசென்சி பார்க்க தேவையே இல்லை. என்ன நீ அப்படியா, நீ என்ன அப்படியாப்பா, ஆமா அப்படிதான் நான், நீ எப்படி இருக்கா, நீ வேற மாதிரி இருக்க, நான் வேற மாதிரி இருக்கேன், முடிஞ்சு வச்சு. இது ஃபேஷன் டிசைனிங் பேர்ல தலையில என்னெல்லாமோ ட்ரெஸ் கிழிச்சு போட்டுட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு அவங்க தயங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இது நல்ல விஷயம் செய்வோம். We are doing so good for us also and for others also. ஆனா அது ஒரு என்ன இஷ்யூனா, everyone is going in the opposite direction. அதுதான் எதிர்நீச்சல் போடுற மாதிரி. ஓகே, அதனால தான் இது வெரி டிஃபிகல்ட். ஓகே, அதனால சாது சங்கம் எடுத்துக்கணும். சாது சங்கம்னா என்னது, இந்த மாதிரி பண்றது இல்ல, புக்ஸ் படிக்கிறது, ப்ராப்பர் புக்ஸ் படிக்க then you will get knowledge. Once you get knowledge only you can face the world, otherwise you cannot face, otherwise you have to become like them. நம்மளும் அவங்களாவே மாறி ஆகணும். ரவுடியானதான் நம்மளும் இருக்க முடியும். நம்ம ஜென்டிலாக இருந்துட்டு கடைசி வரையும் சர்வே பண்ண முடியாது. ஓகே, இஃப் யூ ஹேவ் டு ஜென்டல் யூ ஹேவ் டு ஹேவ் த நாலேஜ், அதுக்குள்ள அறிவு இருக்கணும், அப்பதான் நம்ம சர்வே பண்ண முடியும். அவங்க கிட்ட எதிர்த்து சொல்றதுக்கு என்ன பர்பஸ்க்காக நான் இத பண்றேன் அவங்க சொல்றது வந்து அடுத்த ஸ்டெப். நம்மளே கன்வின்ஸ் ஆயிடும், அட்லீஸ்ட் நான் பண்ணது கரெக்ட் இல்லைன்னா எல்லாம் பைத்தியக்காரன், நம்மளும் பைத்தியக்காரனா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி ஐ வில் ஆல்சோ பிகம் பேட் மேன். ஓகே, சத்யநாராயண பிரபு கடைசி இது முடிஞ்சிச்சு. சத்யநாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது பிரபுபாத வந்து அமெரிக்கால வந்து சாண்டிங் பண்ணும்போது ரோட்ல எல்லாம் சாண்ட் பண்ணுவாரு, மியூசிக் எல்லாம் போட்டு. அதை வந்து அங்க இருக்கிற போலீஸ் வந்து அவங்க எல்லாம் நியூஸ் ஸ்டேஷன்ல புக் பண்ணிட்டாங்க, ஜெயில போட்டுட்டாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு சொல்றாரு பிரபுபாது, நீங்க அங்கேயே ஹரே கிருஷ்ணா மாவட்டத்துல ஸ்டாண்ட் பண்ணுங்க, அப்ப கவலைப்படாதீங்க அவங்க எல்லாம். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து பகவத்கீதையில வந்து என்ன சொல்றாரு, எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் தான் தந்தைன்னு சொல்றாரு கிருஷ்ணர். அதுக்கப்புறம் வந்து ஒரு தாயின் கருப்பையில வந்து குழந்தை உருவாக்குது தந்தையின் விந்துதான் வந்து போல இருக்குது. அது போல வந்து கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பார்வையின் மூலமாக எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் வந்து ஜடையிற்கு விதைக்கிறார்கள். அந்த உயிர்வாதிகள் வந்து தங்களுடைய முந்தைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு பிரபஞ்சத்துல வந்து அவங்க உருவங்களும் இனங்களோட வெளிவர்றாங்க. அவங்களாம் குழந்தையாவோ பூச்சிகளாவோ பறவையாவோ என்னென்ன அவங்க விருப்பம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வெளிவர்றாங்க. சொல்லிட்டீங்களா? இல்ல பிரபு, பிரபுபாதர் வந்து வெரி போல்டா இருந்தாரு. அவரு இஸ்கான் பக்கத்துல எல்லாருக்கும் வந்து அவர் உணவளிச்சாரு. அவர் வந்து அன்னதானம் பண்ணல, பிரசாத தானம் வாங்கினார். அவர் வந்து இஸ்கான் டெம்பிள்ல வந்து ஜென்டில்மேனுக்கு எல்லாம் இடம் கொடுத்தாரு. பாம்பேல வந்து இஸ்கான் டெம்பிள் கட்டுறதுக்கு முனிசிபாலிட்டியில வந்து இது பர்மிஷனே கொடுக்கல. அப்புறம் வந்து பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் வந்து மிக சிறிய அணுல இருந்து மிக பிரம்மாண்டமான விராட் தோற்றம் வரை அனைத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிட்டு இருந்தார் பிரபுஜி. கிருஷ்ணர் வந்து சாதாரண மனிதர் போல எல்லாருக்கிட்டையும் விளையாடினாரு. அவர் எப்பயுமே இளமையா இருக்கிறாரு, அவருக்கு இறப்பே இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஏன்னா அவங்க வந்துட்டு யார் சொன்னாலும் அவங்க வந்து டேக்கப் பண்ணி எழுத ஆரம்பிச்சாங்க. ரஷ்யால வந்துட்டு தொட்ட இடம்லாம் பொண்ணாயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாரும் டிவோட்டேஷன் ஆயிட்டாங்க இல்லையா? கரெக்ட். அந்த மாதிரி வர்றதுலாம் ரொம்ப அபூர்வம். அதுதான் வந்து அவருக்கு நமக்கு வித்தியாசம். ஓகே, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒருத்தர் வந்து மாறின அவசியம் கிடையாது. நான் எல்லாருமே இந்த விதத்துலேருந்து இண்டிவிஜுவல்ஸ் தான். நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சரி பண்ண ரெடி பண்ணுறோம். அதில் சரி பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது வந்து மாறினா உண்டு, வந்து கிருஷ்ணனுடைய கருணையில் மாறுவான். ஓகே, 5 பேர் ஒன்றா இருக்கா இல்லையா? அது மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரே வீட்டில் இருந்தால் கூட. ஓகே, அதனால் எல்லாரும் மாறணும் அவசியம் கிடையாது. யாரும் மாறுதோ மாறலாம். மற்றவங்க என்ன பண்ணலாம், ஃபேவரபுளாக இருக்கும். ஓகே, பிரசாதம் நம்ம கீர்த்தன் இருந்தாலும் அதே வில் சேஞ்ச் சம்டைம். ஓகே, ஆஃப்டர் சம் பர்த். ஓகே, படிச்சுக்கலாமா? ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்கே இருக்க மேஷன் ஆன்லைன் மேஷன் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தப்யேவ ச परिधाना भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्णा. थैंक यू वेरी मच. जी बोल. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा माता जी.